ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நம்ம இது எல்லாமே டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ என்னை பார்க்க விரும்புகிறாயா, நீ என்னை பார்க்க விரும்புகிறாயா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, would you like to meet me, would you like to meet me. நீ என்னை பார்க்க விரும்புகிறாயா. நெக்ஸ்ட் ஒன், யாரும் இங்கே வரவில்லை, யாரும் இங்கே வரவில்லை. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, இங்கே யாரும் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நோ ஒன் கம் ஹியர், நோ ஒன் கம் ஹியர். யாரும் இங்கே வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி கவலைப்படாதே, என்னை பற்றி கவலைப்படாதே. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் worry about me, டோன்ட் worry about me. ஸோ என்னை பற்றி கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறத டோன்ட் worry about me. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்ப முடியாது, என்னால் இதை நம்ப முடியாது. என்னாலலாம் இதை நம்ப முடியாதுப்பா, என்னாலலாம் இதை நம்பவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் பிலீவ் திஸ், ஐ காண்ட் பிலீவ் திஸ். என்னால் இதை நம்ப முடியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பணம் கேட்க தயங்காதே, என்னிடம் பணம் கேட்க தயங்காதே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, உனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா என்கிட்ட பணம் கேட்குறதுக்கு நீ தயக்கப்படாத, நீ எப்போ வேணாலும் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்னிடம் பணம் கேட்க தயங்காதே, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மனி, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மனி. என்னிடம் பணம் கேட்க தயங்காதே. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை தாங்க முடியவில்லை, என்னால் இதை தாங்க முடியவில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் பியர் இட், ஐ காண்ட் பியர் இட். என்னால் இதை தாங்க முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் சொல்லவில்லையா, நான் உன்னிடம் சொல்லவில்லையா. நம்ம ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அவங்க மறந்துடுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இதை சொல்லலையா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டிடன்ட் ஐ டெல் யூ, டிடன்ட் ஐ டெல் யூ. நான் உன்னிடம் சொல்லவில்லையா. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சொல்லி இருக்கணும், நான் இதை சொல்லி இருக்கணும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் திஸ், ஐ ஷுட் ஹாவ் டோல்ட் திஸ். நான் இதை சொல்லி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீ என்னிடம் எதுவும் சொல்ல தேவையில்லை, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு டெல் மீ எனி திங், யூ டோன்ட் நீட் டு டெல் மீ எனி திங். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களை ஏமாற்றாதே, மற்றவர்களை ஏமாற்றாதே. டோன்ட் சீட் அதர்ஸ், டோன்ட் சீட் அதர்ஸ். மற்றவர்களை ஏமாற்றாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் பல தடவை சொன்னேன், நான் உன்னிடம் பல தடவை சொன்னேன். நம்ம நிறைய தடவை ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். நான் உன்னிடம் பல தடவை சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்ய முடியும். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் கேன் யூ டூ, வாட் கேன் யூ டூ. நீ என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் கேன் ஐ டூ, வாட் கேன் ஐ டூ. நான் என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை மறந்து விட்டாயா, நீ என்னை மறந்து விட்டாயா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹாவ் யூ ஃபர்காட்டன் மீ, ஹாவ் யூ ஃபர்காட்டன் மீ. நீ என்னை மறந்து விட்டாயா. நெக்ஸ்ட் ஒன்,
நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவ் கேன் ஐ ஃபர்கெட் யூ? ஹவ் கேன் ஐ ஃபர்கெட் யூ? நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நெக்ஸ்ட் ஒன், என்னை தப்பாக எடுத்துக்காத. என்னை தப்பாக எடுத்துக்காத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். என்னை தப்பாக எடுத்துக்காத. நெக்ஸ்ட் ஒன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன். நான் பிரச்சனையில் இருக்கிறேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் இன் ட்ரபிள். ஐ ஆம் இன் ட்ரபிள். நான் பிரச்சனையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் வெரி சாரி அபவுட் திஸ். ஐ எம் வெரி சாரி அபவுட் திஸ். நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது ஏற்கனவே தெரியும். எனக்கு இது ஏற்கனவே தெரியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ ஆல்ரெடி. ஐ நோ ஆல்ரெடி. எனக்கு இது ஏற்கனவே தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, ஒய் ஆர் யூ சேட்? ஒய் ஆர் யூ சேட்? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள். என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் அடிமை கிடையாது. நான் உன் அடிமை கிடையாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ். ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ். நான் உன் அடிமை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சீக்கிரம் திரும்பி வந்தாய்? நீ ஏன் சீக்கிரம் திரும்பி வந்தாய்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, why did you come back soon? Why did you come back soon? நீ ஏன் சீக்கிரம் திரும்பி வந்தாய்? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஐ am confused. ஐ am confused. எனக்கு குழப்பமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, do you know this already? do you know this already? இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா தமிழ் வாக்கியங்களுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே பேசக்கூடியதான தமிழ் வாக்கியங்கள். ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.